ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூ ஃபுட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான மசாலா கீமா ரெசிபி எப்படி பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 3 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய், சீரகம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி கீரை. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா பொடியாக துருவி எடுத்துக்கிட்டேன். கேரட்லாம் துருவுற மாதிரி முட்டையும் துருவி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சும் 5 வெள்ளைப்பூண்டும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயும் நறுக்கி சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளியும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட துருவி எடுத்துக்கிட்ட முட்டையெல்லாம் சேர்த்துடலாம். லைட்டாக கலந்து விடுங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை இப்படியே கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இருக்கணும். எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான மசாலா எக் கீமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி கூட, சாம்பார் சாத்து கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.